Hi friends, welcome to Redex Media. இன்னைக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய த கரண்ட் எலெக்ஷன் 2026 வின்னர் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டோம். வின்னர் இவர் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் 108 சீட்டு தான் அவர் கையில் கிடைச்சிருக்கு. இன்னும் 10 சீட்டு அவருக்கு கிடைச்சிச்சுன்னா அவர் ஆட்சி அமைச்சிடுவார். ஸ்டேஜ் எல்லாமே ரெடியாக இருக்குது. அனைத்து ப்ரோட்டோகால்ஸும் ஃபாலோ பண்ணியாச்சு. சிஎம் விஜய்க்கு கிடைச்சிடுச்சு. பட் இது சார்ந்து இன்னும் அவர் ஆட்சியில் உட்காந்துட்டார்னா கிட்டத்தட்ட 20 கண்டங்களை அவர் தாண்டி அந்த சீட்டில் உட்காரணும். அந்த 20 கண்டங்களை தாண்டி உட்காந்துட்டார்னா உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சி அமையும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. ஸோ இன்றைக்கி இதை சார்ந்து முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு. இப்போது இந்த செகண்ட் இந்த வீடியோ பார்க்குற இந்த செகண்ட் நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். நிறைய பேர் கூட கூட்டணி போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் முக்கியமான கூட்டணி யாரெல்லாம் உள்ளே வராங்கன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, அவர் விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் இல்லைங்களா இந்த 2026 தேர்தலில். அந்த வாக்குறுதி அடிப்படையில் ஒரு மாதத்துக்கு எக்ஸாக்டாக எத்தனை கோடி தேவைப்படும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அவரோட தொண்டர்களுக்கு அவர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ் என்னென்னா, ஊழல் இல்லாத ஆட்சியாக இருக்கணும், கை சுத்தமாக இருக்கணும், யாரும் ₹1 லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சத்திய பிரமாணம் வாங்கி தான் இந்த பதவியை கொடுத்துருக்குறாங்க நிறைய பேருக்கு. ஸோ இதை கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையா, இல்லை டிஎம்கேல நடந்த அதே ஊழலும் இங்கே நடக்குமா அப்படின்றது மக்கள் பொறுத்து தான் பார்க்கணும். இதை சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி செய்ய போகிறோம், ஆய்வு செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், சுனாமி நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2004 ஒரு பெரிய சுனாமி வந்தது. அந்த சுனாமி முடிஞ்ச பிறகு எப்படி அந்த சென்னை பீச்சு, அந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்களோ அதே ஒரு தருணம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷன். 2026 எலெக்ஷன் ஒரு பெரிய புயலை அடித்து ஒழிஞ்சிருக்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸேஷன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கரண்ட்லி ஆண்டுட்டு இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் தன்னோட கட்சி ஆஃபீஸில் தெரியல, கட்சி ஆஃபீஸில் அவங்க அமைச்சர்களுக்கு எல்லா கேபின் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கருணாநிதியோட ஃபோட்டோ, அப்புறமா ஸ்டாலினோட ஃபோட்டோ, அவங்க கட்சி சார்ந்த ஃப்ளாக் எல்லாம் நிறைய இடத்துல ஆஃபீஸ் ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஒரு 2 நாளாக இந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒட்டுமொத்த ஆஃபீஸையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க, குப்பைகளை அகற்றிருக்கிறாங்க அப்படின்னு டிவிகே தொண்டர்கள் நிறைய பேர் இந்த கமெண்ட் பண்ணுறது, ஒரு மாதிரி அப்படியே சோகமான ஒரு பிஜிஎம்மை போடுறது. அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே ஒரு சோகமான பிஜிஎம் போட்டு அவர் கண் கலங்கிறத ஆனந்தம் அடைகிறது. இந்த மாதிரி ஒரு தருணங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இதில் நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, இதே மாதிரி டிவிகேக்கும் 5 வருஷம் ஆன பிறகு வரலாம், வராமலும் போகலாம். பட் ஒருத்தர் தோற்று போயிட்ட பிறகு அவங்கள நம்ம விமர்சனம் செய்கிறதோ, இல்லை அவங்கள காயப்படுத்துகிறதோ, இல்லை அவங்கள பற்றி நம்ம ஒரு மாதிரி அவங்கள ஹர்ட் ஆகிற மாதிரி பண்ணுறதோ, இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மாற்றங்கள் வேணும். மாற்றங்களுக்காக இன்றைக்கி ஆட்சி வந்தாச்சு. உங்களோட ஆட்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், கற்பழிப்பு இல்லாமல், கஞ்சா இல்லாமல், ட்ரக்ஸ் இல்லாமல், மதுவிலக்கு இன்னும் அதிகப்படுத்தாமல் அதை குறைக்கிற செயல்பாட்டில் ரேப்பு, மர்டர் இந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது டிவிகேவோட ஆட்சியோட பொறுப்பு. இதில் எல்லாருமே அடங்கும், எல்லா அமைச்சர்களும் எல்லாருமே அடங்குவாங்க. இதை கண்டினியூவாக எந்த ஒரு, ஏன்னா நிறைய குற்றங்கள் வச்சுங்க. இன்றைக்கி அங்கே ரேப்பு நடந்தது, இங்கே ரேப்பு நடந்தது, அங்கே கொலை நடந்தது, இத்தனை குழந்தைங்க நடந்தது, இங்கே இத்தனை குடிகாரங்க இறந்து போனாங்க அப்படின்னு இன்றைக்கி எல்லா கட்சியிலையும் ஆப்போசிஷனில் பேசுகிறதும் வழக்கமான ஒன்று. ஆனால் இன்றைக்கி புதுசாக தொடங்கப்பட்ட டிவிகே கட்சி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது தான் இன்றைக்கி எல்லா கட்சியும் ஆந்த மாதிரி அப்படியே கண்ணு விட்டு பார்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, பொதுமக்கள் இது கொடுத்துருக்கிற வாய்ப்பு, இந்த வாய்ப்பு தான் இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இது கடந்த எத்தனை வருஷம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இவங்க தொடர போகிறாங்கன்றத நம்ம காத்திருந்து பார்க்கணும்.
திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உங்களுக்கு தெரியும், முன்னாள் சீஃப் மினிஸ்டர், பிஜேபியால் பாதிக்கப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு கண்ணீர் விட்டு கதறின ஒரு மனுஷன். இன்னைக்கு டிஎம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாரு. 49 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்கி கொடுத்துருக்கு இந்தியாவில். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது ஒரு மாற்றம் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக ஒரு அதிர்வலையை உருவாக்கியிருக்கு. அதாவது இடதுசாரி அரசாங்கம் அப்படின்றது இந்தியாவில் ஒரு இடத்துல கூட இன்னைக்கு கிடையாது. எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க. மேற்கு வங்கத்திலையும் திரிபுராவிலையும் மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. அங்கே பிஜேபி அரசாங்கத்தை பிடிச்சிட்டாங்க. கேரளாவில் அங்கே கம்யூனிஸ்ட் பெரிய லெவலில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே காங்கிரஸ் பிடிச்சிட்டாங்க. இடதுசாரி அரசாங்கமே இல்லாமல் கிட்டத்தட்ட 49 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு தரப்பாக பார்க்கப்பட்டது இடதுசாரி கட்சிகளை தான் பார்த்தாங்க. இன்னைக்கு பாஜக நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பாஜக இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது நீங்கள் பார்க்கலாம், திரு விஜய் அவர்கள் வெற்றி உறுதி செய்துட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்த கட்சி தலைவர்களும் அவரோட பனையூர் கெஸ்ட் ஹவுஸில் எல்லாரையும் வர சொல்லி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அந்த டிஸ்கஷனில் ஒட்டுமொத்த டீமும் ஒரு மனதாக தாவேக சட்டமன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் திரு விஜய் அவர்கள். ஆளுநர் அருளேக்கர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கிறாங்க. எதுக்காகனா, இப்போது ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை அமைக்கணும் இல்லையா, இதுக்காக ஒரு கடிதத்தை எழுதி ஆளுநர்கிட்ட கொடுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் அப்பாயின்மெண்ட்டும் கிடைச்சிடும். இந்த லெட்டர் கொடுக்கறதுக்கு 100% இப்போ இந்த வீடியோ பார்க்குற இந்த தருணத்தில் டிவியில் எல்லா இடத்துலையும் ஃப்ளாஷ் நியூஸாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப யோசித்து வேலை செய்ய வேண்டிய ஒரு தருணம் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம், இதுக்கு மேலே என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் நம்ம இங்கே வின் ஆகிட்டோம், இதுக்கு மேலே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே தான் முக்கியமான பணிகள் இவங்க செய்யணும். ஏன்னா இந்த 5 வருஷத்துக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன்ஸ், இது ஆல்ரெடி விஜயே சொல்லியிருப்பார். இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஆப்ரேஷன்ஸை இன்னும் இவங்க ஸ்ட்ராங்காக பாதுகாத்து முன்னெடுத்து சென்றாதான் இந்த 5 வருஷம் ஆட்சியை நேர்மையாக ஆள முடியும். ஜென்ரலாகவே இது பாஜக கடைப்பிடிச்சிட்டு வந்த ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு சர்க்கிள் விழுந்தால் உடனே கூட்டணி அமைக்கிறதுக்கு பார்ப்பாங்க, எல்லாரையும் வர வச்சு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அதே மெத்தடில் தான் திரு விஜய் அவர்களும் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ இங்கே முக்கியமாக நம்ம பாசிட்டிவ் மட்டும் விஜயை பற்றி பேசக்கூடாது, ஈவன் நெகட்டிவ் கூட இருக்குது, அதை பற்றியும் பேசிடலாம். விழுப்புரத்தில் 7க்கு 1 சீட்டு கூட வின் ஆகலை. ஆனால் என்ன தான் நம்ம பாசிட்டிவாக டிவிக்கே பற்றி பேசினாலும் ஏன் விழுப்புரத்தில் வின் ஆகலை அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இங்கே திமுக, அதிமுக, பாமக தலா 2 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. விசிக 1 சீட்டை பிடிச்சது. ஸோ 7 சீட்டில் மொத்தமாக வந்துட்டாங்க. ஆனால் தாவேகா 1 சீட்டு கூட வின் ஆகலை. ரெண்டாவது தென்காசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5க்கு 0, 1 சீட்டு கூட வின் ஆகலை தென்காசியில். இங்கே திமுக 4 பிடிச்சாங்க, அதிமுக 1 தான் பிடிச்சாங்க. நீங்கள் குமரியில் பார்த்தீங்கன்னா 6க்கு 0, 1 சீட்டு கூட பிடிக்கல. ஆனால் அதிமுக திமுக ஒரு சீட்டை பிடிச்சிருந்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1, காங்கிரஸ் 3 ஏற்பாடு ஆற்ற போகிறாங்க அப்படின்றத நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா இந்த 3 இடம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல மக்களுக்கு எந்த அளவுக்கு பணியாற்ற போகிறாங்கன்றது தான் கேள்விக்குறி. அதே மாதிரி ராமநாதபுரம் 4ல் 1 சீட்டு மட்டும் தான் வின் ஆகிருந்தாங்க. திமுக 3 சீட்டு பிடிச்சிருந்தாங்க. திருப்பத்தூரில் தாவேகா 4ல் 1 சீட்டு தான் வின் ஆனாங்க. இங்கே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீடர் இருக்கிறாங்க இல்லையா, அங்கே 1 சீட்டு வின் பண்ணாங்க. திமுக 1, அதிமுக 1 ஒரு சீட்டாக தலா வின் பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணகிரியில் 6க்கு 2 சீட்டு தான் வின் ஆகிருந்தாங்க. இங்கே திமுக 2 சீட்டு, அதிமுக 1 சீட்டு, காங்கிரஸ் 1 சீட்டில் வின் ஆகிருந்தாங்க. பெண்டிங் இருக்கிற இந்த இடத்துலலாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாக்கா தாவேகாவோட பலம் இன்னும் அதிகமாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் அடுத்த சிஎம்மாக அரங்கேற்றம் செய்கிறதுக்கு 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் என்ன, உறுதியே செய்யப்பட்டது. பட் அதுக்காக பணி தான் இப்போ செய்துட்ருக்கிறாங்க. பட் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, கிட்டத்தட்ட நான் முன்னையே சொன்னேன், 20 கண்டங்கள் அவர் கடந்து வரணும். இந்த 20 கண்டங்கள் என்னென்ன அவர் சிஎம்மாக சீட்டில் உட்காரும் போது
ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்னைக்கு சிஎம் முத திரு ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக முத உட்காரும்போது அவங்க 2-3 ஜென்ரேஷனாக தன்னோட டிஎம்கே கட்சியிலேருந்து யாரெல்லாம் எப்படி வழி நடத்தணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு கூடலாம் எப்படி கோஆர்டினேட் பண்ணுன்றதை தெளிவாக கற்றுக்கிட்டு சிஎம்மாக வந்து உட்காந்தார். 2021 May 7 அவரோட ஃபர்ஸ்ட் சிஎம் போஸ்ட்டு உட்காந்தார். ஸோ அப்போ அவர் உட்காரும் போது எந்த அளவுக்கு அவர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா நோ சான்ஸ். ஏன்னா ஆல்ரெடி கட்சி எப்படி வழி நடத்தணும், அவரோட சீனியருக்கு கூடலாம் இருந்து அவர் அந்த கட்சி பணியிலேயே அவர் தொடர்ந்து அவரோட பணியை ஆற்றும் போது அவருக்கு அந்த கட்சியை எப்படி ஆட்சி செய்யணும், எப்படி நம்ம அதை தொடங்கணும், யார் கூட எப்படி நடந்துக்கணும், இந்த கைப்பக்கமும் கால் பக்கம்லாம் சூப்பராக இருந்தது. தெர் இஸ் நோ மாற்றங்கள். பட் இன்னைக்கு இளைய தளபதி விஜய் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு கூத்தாடி நடிகர், அவருக்கு எதுவுமே தெரியாது, சிஎம்மாக வந்து உள்ளே எப்படி அவர் உட்காந்து ஆட்சி செய்ய போகிறாரு, எப்படி மக்களுக்கு நல்லது பண்ண போகிறாரு, எப்படி சிஎம் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரோட்டோகால்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எப்படி தெரியும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, கட்சி தொண்டர்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, எதிர்கட்சி தலைவர்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி. இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக ஆண்ட டிஎம்கே இந்த அளவுக்கு டெபாசிட்டு அது அளவுக்கு தலை குனிகிற அளவுக்கு இன்னைக்கு தோக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுவும் 2 வருஷத்தில் 60-65 வருஷம் எங்கே, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே, 2 வருஷம் இவர் கட்சியை தொடங்கி 2 வருஷத்துலேயே இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சி மிகப்பெரிய சாதனையை வந்து அவர் படைச்சிருக்கிறார். இந்த சாதனையில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கட்சிகள்லாம் கிட்டத்தட்ட 2010 ஸ்டார்ட் பண்ண 2005 ஸ்டார்ட் பண்ணேன்னு கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஆட்சியிலே இருப்பாங்க. எவ்ரி எலெக்ஷனில் போட்டியிடுவாங்க, எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்டு போட்டியிடுவாங்க. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். பட் இந்த இடத்துல அவ்வளோ வருஷம் இருந்தும் ஒரு சீட்டு கூட அவங்களால வின் ஆக முடியாது. அப்படியே அத்தனை வருஷம் இருந்து சப்போஸ் வின் ஆகிருந்தாலும் 1-2 சீட்டு வின் ஆகிருந்தாலும் அவங்களால சரியாக ஆட்சி பண்ண முடியாது. பட் 2 வருஷத்தில் தன்னோட சாதனையை மிகப்பெரிய லெவலில் சாதனையாக செய்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் உண்மையிலே மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கணும் சிஎம் அவர்களுக்கு, சிஎம்னு சொல்லணும். பட் முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா இது விஜயோட வெற்றி கிடையாது. இதை நான் ஆணித்தனமாக சொல்லுவேன், திரு விஜய் அவர்களோட வெற்றி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக ஆட்சி ஆண்டுட்டு இருந்தாங்க யாரு, டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே. இன்னைக்கு விஜயோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், திரு விஜயகாந்த் அவர்கள். ஸோ கரூரில் நடந்த அந்த ஸ்டாப்பினில் கிட்டத்தட்ட 31 41 பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்களோட ஆத்மா இன்னைக்கு ஒரு வெற்றி பெற செய்திருக்கு. உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு புது கட்சி புது மாற்றங்கள் வரணும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு இளைய தளபதி விஜய் மாபெரும் ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அந்த 200 கோடி 300 கோடியெல்லாம் வேண்டாம், எனக்கு மக்களோட பணி தான் தேவை அப்படின்னு ஆதங்கத்தோட வெறித்தனமாக வந்து இன்னைக்கு அரசியலில் வந்து இறங்கின அடுத்த செகண்டு போன எல்லா இடத்துலையும் கூட்டம், ஒரு இடத்துல கூட கூட்டம் இல்லாத தொடங்கின நாள்ல இருந்து தொடங்கின செகண்ட்ல இருந்து கூட்டமாக தான் பார்த்தாங்க விஜயை. எங்கெல்லாம் அவர் போறாரோ அந்த இடத்துல எல்லாமே கூட்டம் தான். இதில் ஆப்போசிஷனில் சொல்லப்பட்டது கட்டுக்கதை என்னன்னா, கூட்டம் சேர்த்தாலாம் ஜெயிக்க முடியுமா, இதெல்லாம் சினிமா கூட்டம், இதெல்லாம் கூத்தாடி கூட்டம் அப்படின்னு மக்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினீங்க. இன்னைக்கு அதனால தான் ஒட்டுமொத்த ஆப்போசிஷனை வந்து மூஞ்சில் கறி பூசுகிற அளவுக்கு இன்னைக்கு தோக்க வச்சாங்க. என்னதான் நீங்கள் பணத்தை வாரி வாரி இறைச்சாலும், என்னதான் நீங்கள் கிரைண்டரு மிக்சி அது இலவசம் இது இலவசம், உங்களுக்கு படிப்பு இலவசமாக தரேன் அது இதுன்னு எக்கச்சக்கமான நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஆல்ரெடி ரீல்ஸில் மறைமுகமாக சொல்லியிருந்தாங்க, நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம், எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அங்கேயே டிஎம்கே கட்சி கொஞ்சம் உஷாராக ஆயிருக்கணும். பட் இருந்தாலும் வார்த்தை இல்லை. ஸோ இப்போ சிஎம் எங்கே உட்கார போகிறாரோ சிஎம்மோட ஆஃபீஸில் இளைய தளபதி போய் உட்காந்தாருன்னா இப்போ இவர் ஃபஸ்ட்டு சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணக்கூடிய நம்பர் 1 இஷ்யூ
அந்த ஆஃபீஸில், ஏன்னா இதில் சிஎம்ஓ இல்லை இருக்கக்கூடிய எம்பியோ இல்லை இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்களோ இவங்க எல்லாருமே புதுசு. இந்த டோட்டல் ஒருத்தர் 2 பேரை தவிர மற்றவங்க எல்லாருமே புதுசு, இன்க்ளூடிங் விஜயும் தவிர்த்து எல்லாருமே புதுசு தான். பட் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஒன்று என்னன்னா, இங்கே முறையாக கரெக்டாக இவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது யாரை பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை இவங்க எப்படி ஆள போகிறாங்க, இவங்க எப்படி தன்னோட கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதுதான் பெரிய சேலஞ்ச். ஏன்னா சிஎம் ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை செய்யக்கூடிய ஆல்மோஸ்ட் 100% இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். இவங்களை சரியாக ஹேண்டில் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்களை ஹேண்டில் பண்ணுற விதம் கற்றுக்கிட்டாக்கா உண்மையிலே சொல்கிறேன் பெரிய லெவல். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, செல்வி ஜெயலலிதா அம்மா நரேந்திர மோடியே நடுங்கிட்டு வருவார். அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா பேரை சொன்னாவே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே நடுங்கிட்டு கிட்ட போவாங்க. அந்த அளவுக்கு தன்னோட சிஎம் பதவியை கண்ட்ரோல்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்க ஜெயலலிதா அம்மா. இந்த ஆஃபீஸர்ஸுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றத, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இவர் தெரிஞ்சுக்கிட்டாவே ஆட்சி இவர் கண்ட்ரோல். ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், இல்லை ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆகட்டும், மினிஸ்டர் சொல்கிறதாகட்டும், இல்லை சிஎம் சொல்கிறதாகட்டும், அவங்க ஏதாவது கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே காலி ஆகிடும். ஏன்னா அவங்க சொல்கிறது தான் அங்கே நடக்கும். ஏன்னா சிஎம் என்னதான் சிஎம்மாக இருந்தாலும் அவர் எடுக்கக்கூடிய முடிவு அவரால் செயல்பாடுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. இது டிஸ்கஸ் பண்ணி தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். உடனுக்குடனே டக்குன்னு முடிவு எடுக்க முடியாது. அடுத்தது 2வது, இப்போ இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த தலைவர்கள் ஆல்ரெடி முன்னே இருந்த டிஎம்கே வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில டிபார்ட்மெண்ட்டில் அவர் தகுதியான நபராக இருக்க மாட்டார், ஆனால் இன்ஃப்ளூயன்ஸில் அவரை அந்த இடத்துல உட்கார வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. இதை கரெக்டாக தேர்வு செய்யணும். இப்போ எலெக்ஷனில் தேர்வு செய்த மாதிரியெல்லாம் இது கிடையாது. இது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸில் வந்து யாரை எந்த இடத்துல தலைவராக உட்கார வைக்கணும், அவரை தலைவராக உட்கார வச்சா அந்த சீட்டுக்கு அவர் பொருத்தமாக இருப்பாரா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் ஆப்டாக இருப்பாரா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் திரு விஜய் அவர்கள். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இவரே பர்சனலாக இறங்கி அல்லது யாராவது துணையோட இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஆஃபீஸரை உட்கார வச்சா கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்டு செயல்படும், நம்ம டிவிகே கட்சிக்கு எந்த ஒரு களங்கம் வராமல் நேர்மையான சர்வீஸை வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் முடிவு பண்ணணும். திரு விஜய் அவர்கள் டிசைட் பண்ணணும். இதை டிசைட் பண்ணி ஒட்டுமொத்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸையும் கரெக்டாக அவர் வழி நடத்தினானா கண்டிப்பாக எந்த இடத்துலையும் ஊழல் ஆகட்டும் லஞ்சம் ஆகட்டும் கண்டிப்பாக வராது. இங்கே ஊழல் தடுக்கிறதுக்கு முன்னாடி சில ஆஃபீஸர்ஸ், நான் சொல்கிறது கான்ஸ்டபிள், டிராஃபிக் போலீஸ் ஆகட்டும், இல்லை மெயின் அதிகாரிகள் பெரிய பெரிய ஆளுங்க இருந்தால் கூட ஓகே, பட் சில பேர் தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்ல வரல. ஃபஸ்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் லஞ்சம் வாங்குறத தடுத்து நிறுத்தினா கண்டிப்பாக இது ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியாக கண்டிப்பாக டிவிக்கே கொடுக்க முடியும். அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருந்து தான் தொடங்கப்படணுமே தவிர, இதே இடத்துல நேர்மையாக இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள முன்ன நிறுத்துங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு பொசிஷனை கொடுங்க. ஏன்னா காலங்காலமாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க நேர்மையாக உழைச்சதுக்கு இந்த செகண்ட் வரைக்கும் நிறைய பெரிய ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், இல்லை கான்ஸ்டபிளாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஆகட்டும், அவங்களுக்கு முறையான அங்கீகாரம் இது வரைக்கும் கிடைக்கப்படலை. ஸோ அதை கரெக்டாக சிஸ்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இவங்க தான் உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் பக்காவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே இருக்கிற மக்களை சூப்பராக பார்த்துக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு திரு செங்கோட்டையன் அவர்கள், உண்மையிலே சொல்கிறேன், அவர் இருந்தாருன்னா திரு விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பலமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா திரு செங்கோட்டையன் எங்கெல்லாம் அவர் கட்சியில் இருந்தாரோ, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் கூடிய ஆகட்டும், இல்லை ஜெயலலிதா அம்மா கூடிய ஆகட்டும், அவர் எங்கெல்லாம் இருந்தாரோ அந்த கட்சி சிஎம்மாக ஆயிருக்கு. இன்னைக்கு இளைய தளபதி கட்சியில் அவர் இணைஞ்ச பிறகு அவருக்கு நிறைய ஆப்போசிஷன் இருந்தது, நிறைய ஏற்கு மார்க்கான கேள்வியெல்லாம் இருந்தது. பட் அவ்வப்போதும் அவர் கிட்டத்தட்ட அவரும் ஒரு 40-30 வருஷமாக அரசியல்வாதி கூட பயணிச்சிருக்கிறாரு. யார் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படின்றது தெளிவாக அவருக்கு தெரியும். அவரோட உதவியை
இவர் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டாக்கா கண்டிப்பாக இந்த ஆட்சியை சிறப்பாக செயல்பட முடியும். மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்வு செய்யப்பட்ட மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க. பட் யாருக்கு என்ன போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றது முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா தவறான பர்சன் கையில் மினிஸ்டர் பதவியை ஒப்படைச்சிட்டாங்க, அந்த துறையில் சரியாக வேலை செய்யலைன்னா காலி ஆகிடும். ஸோ ஒரு ஆஃபீஸில் ஒரு HR மேனேஜர் அவர் அதுக்கு தகுதியான நபரா அப்படின்னு தேர்வு செய்யணும். ஆப்ரேஷன் மேனேஜரு அதுக்கு தகுதியான நபரா அப்படின்னு நம்ம தேர்வு செய்யணும். GM போஸ்ட்டுக்கு இவர் தகுதியான நபரா அப்படின்னா நம்ம தேர்வு செய்யணும். CO போஸ்ட்டுக்கு இவர் தகுதியான நபரா அதுக்கு நம்ம தேர்வு செய்யணும். CMD பதவிக்கு இவர் தகுதியான நபரா அதுக்கு நம்ம தேர்வு செய்யணும். ஹவுஸ் கீப்பிங்க்கு இவர் சூப்பர்வைசர் சரியான நபரா அதுக்கு நம்ம தேர்வு செய்யணும். ஹவுஸ் கீப்பிங் மேனேஜருக்கு இவர் சரியான நபரா அப்படின்னு நம்ம தேர்வு செய்யணும். இல்லை MDக்கு இவர் சரியான நபரா அதுக்கு நம்ம தேர்வு செய்யணும். அதை தேர்வு செய்து சரியான முறையில் அவங்கள உட்கார வச்சாதான் அந்த கம்பெனியோட புரோட்டோகால் சரியாக இயங்கும், அந்த கம்பெனியோட லாபத்தையும் அதிகமாக பார்க்க முடியும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ராங்கான பர்சன் உட்காந்துட்டாலும் அது கம்பெனிக்கு லாஸ் தான். அதே மாதிரி தான் இன்னைக்கு தாவேகா கட்சியில் எத்தனை அமைச்சர்கள் இப்போ மினிஸ்டர்ஸ் ஜாயின் ஆகிருக்கிறாங்களோ இந்த மினிஸ்டருங்களெல்லாம் இவங்க ஜல்லடை போட்டு ஜலிக்கணும். இவருக்கு இந்த பதவி கொடுத்தா சூட்டபிளாக இருக்கும், இவருக்கு இந்த பதவி கொடுத்தா சூட்டபிளாக இருக்கும், இவங்க எல்லாருமே புதுசு. இங்கே நாம் நிறைய சீனியருங்க கூட இவங்க ஒர்க் பண்ணணும், சீனியர் சொல்கிறத கேட்கணும். இவங்க MLA ஆகிட்டாங்க, நான் MLA, இவன் என்ன சொல்கிறது அப்படின்னு நான் கேட்கணும் அப்படின்னு காலரை தூக்கி விட்டாங்கன்னா அவங்க சீட்டு காலி ஆகிடும். ஏன்னா முன்ன இருந்த ஆட்சியெல்லாம் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு MLA வீட்டுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி கார்டு போலீஸ் கொடுத்த வெஹிக்கிள் நிற்கும். ஸோ அந்த ஒரு தருணத்தில் என்ன, எவ்ரிடே மார்னிங் அவங்க எழுந்து வெளியே எட்டி பார்ப்பாங்க காஃபி குடிக்கும் போது செக்யூரிட்டி இருக்கா, கார் இருக்கா. ஏன்னா நைட்டோட நைட்டாக பதவி காலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயத்தில் இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு திரு தாவேகா கட்சி பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஸ்டேஜ் மேலே நிற்க வச்சு சத்திய பிரமாணம் செய்ய வச்சார் விஜய் அவர்கள். யாரும் ₹1 யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்கக்கூடாது, ஒரு லஞ்சம் வாங்கக்கூடாது, நேர்மையாக உங்களோட பணியை நீங்கள் ஆற்றணும். அதனால தான் இந்த கட்சியை உங்களுக்கு நான் எல்லா இடத்துலையும் MLA சீட்டு பதவி கொடுத்துருக்கிறேன். வின்னான பிறகு யாராவது ஒருத்தர் நீங்கள் லஞ்சத்தில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். 4வது பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவேகாவோட தொண்டர்கள் இருக்கிறாங்களே, TVK தொண்டர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் ஆட்சியில் வரப்போகிறாரு, CM ஆக போகிறாரு, எலெக்ஷனில் இறங்க போகிறாருன்னு சொன்ன உடனே இன்னைக்கு அலையாக கூட்டம் போனது. ஒரு பக்கம் அன்பு பாசத்தில் ஒரு கூட்டம் இருந்தாலும் ஆங்காரம் திமிரில் அலையக்கூடிய ஒரு கூட்டங்கள் இருக்குது. இதில் நிறைய கூட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, ட்ரக்ஸ் அடிச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, கஞ்சா அடிச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, பைக்கில் சாகசங்கள் செய்கிறது. இப்போ நிறைய பேர் கூட நான் கண்ணார பார்த்தேன். திருப்பூரில் நைட்டு 12 மணிக்கு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன். அவர் யாரோ ஒரு தொண்டர், இளைய தளபதி கட்சியில் ஒரு தொண்டனாக இருக்கக்கூடிய ஒரு நபர், கான்ஸ்டபிள் 2 போலீஸுங்க என்னப்பா கூட்டமாக இருக்கிறீங்க போங்க அப்படின்றாங்க. காலரை தூக்கி விட்டுட்டு நான் யாரும் தெரியல, நான் தாவேகாவில் ஒரு தொண்டனாக்குறேன் அப்படின்னு திமிரா பேசுகிறாங்க போலீஸ்கிட்ட. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், கட்சியில் இருக்கிறவங்க 5 வருஷம்தான், இல்லை அந்த கட்சியை சார்ந்து இருக்கிறவங்களும் 5 வருஷம்தான். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு நார்மல் கான்ஸ்டபிள் இருந்து நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் பார்த்துங்க, ஒரு 50லேருந்து 60 வருஷம் வரைக்கும் அவங்களோட செயல்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். ஆனால் அவங்கள மனுஷனாக கூட மதிக்காமல் ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணால் அத்தனை பேர் முன்னாடி என்னையா பண்ண முடியும், போடா என்னடா பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசக்கூடிய அந்த தருணம். ஸோ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏன்டா அந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பண்ண அப்படின்னு அந்த காவல் அதிகாரிகளுக்கு இருக்கும். அவங்களுக்கு நம்ம உண்மையிலே சொல்கிறோம், மதிப்பு மரியாதையும் இந்த அரசாங்கம் கண்டிப்பாக கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த 4வது பாயிண்டில் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இவங்க சில விஷயங்களை கடைபிடிக்கணும். ஸோ தாவேகா தொண்டர்கள் இந்த மாதிரி எங்கேயும் குடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம், ரவுடிசம், இந்த பைக் வீலிங் பண்ணுறது, பொதுத்தளத்தில் கொடியை கட்டி விட்டுக்குன்னு அங்கே ரொம்ப பந்தாவாக பேசுறது, எங்கள் ஆட்சி தான், எங்களது தான் கொடி, எங்கள் தலைவர் தான் CM, எங்கள் அண்ணன் தான் CM அப்படின்னு திமிர்த்தனத்தில் எங்கேயும் ஆட விடக்கூடாது. இது திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். இதை கண்ட்ரோல் பண்ணாமல் போச்சுன்னா அடுத்த DMKவா நீங்களும் ஆட் ஆகிடுவீங்க. அடுத்த இந்த 5 வருஷத்தில் நீங்கள் என்னெல்லாம் சாதனையை பண்ண போகிறீங்கன்னு மக்களும் கவனிக்க போகிறாங்க, மீடியாவும் கவனிக்க போகுது, எதிர்க்கட்சி தலைவர்களும் கவனிக்க போகிறாங்க. ஏன்னா மாற்றம் வேணும்னு தான் ஆட்சி இன்னைக்கு உங்கள் கைக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் இந்த பிரச்சனை தொடங்குச்சுன்னா மறுபடியும் யாரை நம்புறது அப்படின்னு தெரியாமல் போயிடும், கேள்விக்குறி தான்.
ஏன்னா இவங்க ஆட்சி பிடிச்ச பிறகு எந்த இடத்துலையும் ஒரு குறைபாடு இல்லாமல் கரெக்டாக கட்டி காப்பாற்றுறது தான் இந்த ஆட்சியோட முக்கியமான பொறுப்பு. இதில் தொண்டர்களும் ஈடுபடுவாங்க, அமைச்சர்களும் ஈடுபடுவாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஈடுபடுவாங்க, பப்ளிக்கும் ஈடுபடுவாங்க, எதிர்கட்சி தலைவர்களும் ஈடுபடுவாங்க. இப்போ டிவிகே கொடுத்த கமிட்மெண்ட்டு 2026 பப்ளிக் கமிட்மெண்ட் அவர் கொடுத்துருக்கிறது ஒரு விஷயங்களும் சின்ன விஷயம் கிடையாது. இது ஆல்ரெடி 10 லட்சம் கோடி ஆல்ரெடி டிஎம்கே வந்து கடத்தில் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த 10 லட்சம் கோடி எப்படி அடிக்க போறாருன்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இந்த 5 வருஷத்தில் இந்த 10 லட்சம் கோடியை இவர் எப்படியெல்லாம் அடைச்சி ஜீரோ பண்ணி ஆட்சியை கையில் வைக்கிறாரோ இது பெரிய சாதனை. ஏன்னா ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த 10 லட்சம் கடத்தை அடைக்க முடியும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவை சொல்கிறேன். 2021 2026 வரைக்கும் எலெக்ஷன் நடத்தின டிஎம்கே கட்சியிலிருந்து எத்தனை கட்சி ஆளுங்கட்சி தான் நான் சொல்கிறேன், எந்த கட்சி எத்தனை அமைச்சர்கள் அவங்களோட சொத்து மதிப்பு தாக்கல்களை வந்து எலெக்ஷனில் கொடுத்துருந்தாங்களோ எலெக்ஷன் கமிஷனில், அதை பேஸ் பண்ணி 2026 எத்தனை கோடி சொத்து ஒவ்வொருத்தர் பேர்லையும் இருக்குது, எத்தனை பேர் ஊழல் செய்திருக்கிறாங்க, எத்தனை கோடி ஊழல் செய்திருக்கிறாங்க, அவங்க எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எப்படியாப்பட்ட சொகுசாக இருந்துட்டு இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் பினாமி பேரில் சொத்து வச்சிருக்கிறாங்க, எத்தனை காஸ்ட்லி கார் வச்சிருக்கிறாங்க, சுவிஸ் பேங்க்ல எத்தனை கோடி வச்சிருக்கிறாங்க, மற்ற மாநிலத்தில் மற்ற ஸ்டேட்லலாம் அவங்க எங்கெங்கெல்லாம் இடத்த வாங்கி போட்டு வச்சிருக்கிறாங்க. செப்பரேட் கமிட்டியை வந்து நியமித்து உட்கார வச்சு அவங்க அங்கே தாக்கல் செய்த அந்த டாக்குமெண்ட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சொத்துக்கும் வெரிஃபை பண்ணி மற்ற சொத்தெல்லாம் பிடுங்கி இருக்கக்கூடிய இந்த பத்தை நீங்கள் அடைக்கலாம். இதை கண்டிப்பாக உங்கள் அரசியலில் இதை செய்ய முடியும். இது எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு காலத்தில் திரு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பிடிக்கும் போது திரு கருணாநிதியை 2001 ஜூன் மாதம் 30 12 crores ஸ்கேமில் திரு கருணாநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த சம்பவம் மக்கள் யாரும் மறந்திருக்க முடியாது. ஆட்சி சீட்டில் உட்காந்து அடுத்த செகண்டு கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா கருணாநிதி பேரில் வந்து நான் எந்த குறையும் சொல்லலை. ஆனால் அந்த ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் அந்த அளவுக்கு ஊழல் நடந்தது. கிட்டத்தட்ட 12 கோடி ஊழல் நடந்தது. அந்த 12 கோடிக்கு தான் கேள்வி கேட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் அரசியலில் உட்காந்து அடுத்த செகண்டு நேர்மையாக இருக்கிற ஊழல்வாதி நேர்மையாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம். ஊழல் செய்த அரசியல்வாதிகளை அவங்க சொத்தெல்லாம் பிடுங்கி பொதுமக்கள் பார்வையில் மொத்த பணத்தையும் பிடுங்கி மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய டிவிகே கஜானாவில் வச்சு வாங்கப்பட்ட கடன் நம்ம 2வது பிளேஸ்லேயும் 3வது பிளேஸ்லேயும் இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் அதிக கடன் பெற்ற ஒரு ஸ்டேட் எது அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு மாநிலமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு கடத்தை வாங்கி வச்சிருக்கிறோம். ஸோ இந்த கடத்தை அடிக்க போகிறது உங்களோட பொறுப்பு. எப்படி நடிகர் சங்கம் கடத்தில் இருந்தது, திரு விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் அந்த கடத்தை அடைச்சாரோ, இன்னும் இப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் வந்து அதை அந்த பில்டிங்கை இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் நம்புறது இந்த 10 லட்சம் கோடியை பொதுமக்கள் தலையில போடாமல் அரசியல்வாதிங்க எவ்வளோ ஊழல் பண்ணாலும் அவங்ககிட்ட பிடுங்கி மறுபடியும் இந்த கடத்தை அடைச்சிங்கன்னா உண்மையிலே நாடு நல்லா இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சீட்டில் உட்கார்ந்த உடனே செய்யணும்னு என்னோட ஆசை. அது மட்டும் இல்லை, 7.75 crores பீப்புள் பாப்புலேஷன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இளைய தளபதி கொடுத்த டோட்டல் பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பட்ஜெட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒன்றா போனாக்கா நம்மளுக்கு ரொம்ப டிலே ஆகும். நான் டோட்டல் அமௌண்ட்டாகவே சொல்லிடுறேன். அப்போ அப்ராக்சிமேட் காஸ்ட்டு இப்போ இருக்கக்கூடிய தாவேகா கட்சியில் மாதத்துக்கு எத்தனை கோடி இருந்தால் இந்த ஆட்சி அவர் கொடுத்த கமிட்மெண்ட்டு செயல்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக மந்த்லி காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21,650 crores பர் மந்த்துக்கு கமிட்மெண்ட்டுக்கு தேவை. எவ்வளோ? 21,650 கோடி மக்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு இந்த பணம் தேவை. இது வந்து வெறும் கமிட்மெண்ட்டு. எப்படி இன்புட் வரப்போகுது, எப்படி அவுட்புட்டு வெளியே வரப்போகுது. இன்புட் வந்தால் தான் அவுட்புட் கொடுக்க முடியும். இன்புட்டே வரலனா எப்படி அவுட்புட் கொடுப்பீங்க அப்படின்றது பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. இதை எப்படி செயல்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறீங்கன்றது தான் இன்றைக்கி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்காக ரோட் டேக்ஸ் ஜாஸ்தி பண்ணுறதோ, கேஸ் பில் ஜாஸ்தி பண்ணுறதோ, பெட்ரோல் ரேட் ஜாஸ்தி பண்ணுறதோ, ரியல் எஸ்டேட்டை வந்து அதிகப்படுத்துறதோ, இல்லை ஜிஎஸ்டி அதிகப்படுத்துறதோ
இந்த மாதிரி அதிகப்படுத்தி பொதுமக்கள் பண தலையிலேயே கையை வச்சு மறுபடியும் அந்த பணத்தை எடுத்து மறுபடியும் பொதுமக்களுக்கே கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா அதுக்கு டிஎம்கே ஆட்சியே போதும். இங்கே டிவிகே ஆட்சி தேவையில்லை. டிவிகே ஆட்சி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது எந்த ஒரு லஞ்சம் வாங்காமல் ஊழல் செய்யாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யணும். கொடுத்த கமிட்மெண்ட்டு அவங்களுக்கு முறையாக போய் சேரணும். இதுதான் நம்பிக்கைத்தன்மையோட ஓட்டு போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் திரு டிவிகேக்கு, திரு விஜய் சிஎம் அவர்களுக்கு. ஸோ இப்போ கொடுத்த இந்த 100% கமிட்மெண்ட்டை கரெக்டாக நிறைவேற்றிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா டிஎம்கே எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணாங்க, நான் நல்லா பண்ணலைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டு என்ன, மேலிடத்துலேருந்து வந்த பணம் முழுசாக இந்த எலெக்ஷனில் செலவு பண்ணலை, பாதி பணத்தை ஆட்டியை போட்டாங்க அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட் இந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம அதிகாரப்பூர்வமான டாக்குமெண்ட் எதுவும் கிடையாது. ஆனால் பொதுத்தளத்தில் பேசக்கூடிய சப்ஜெக்டை தான் நான் சொல்கிறேன். 3 கிணறு கட்டியிருக்கிறேன், 5 கிணறு கட்டியிருக்கிறேன்னு சொல்லி போர்டு போட்டிருப்பாங்க. நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. காவேரி ஆறெல்லாம் நீங்கள் இந்த பவானி சாகர் ஆறு, இந்த ஆற்றுக்குள்ளெல்லாம் சென்ட்ரலில் ஒரு இதுக்கு 2 to 5 கோடி வரைக்கும் பட்ஜெட்டு போடுறாங்க. அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 3 கிணறு கட்டியிருக்கிறேன், 2 கிணறு கட்டியிருக்கிறேன்னு போர்டில் எழுதியிருப்பாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஒரே ஒரு கிணறு தான் கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மொத்த பணம் எங்கே போச்சு, யார்கிட்ட போச்சு, இது ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி மணல் கொள்ளையில் நிறைய பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. அந்த பணம் அரசாங்கத்துக்கு சேர்ந்தாவே இருக்கிற கடன்லாம் அடைஞ்சிருக்கும். அந்த பணமும் அரசாங்கத்துக்கு சேர்றதில்லை. டாஸ்மார்க்கில் அடிக்கக்கூடிய கொள்ளை, அந்த பணம் அரசாங்கத்துக்கு வந்தால் இந்த அளவுக்கு கடன் வந்திருக்காது, 10 லட்சம் கோடி கடன் வந்திருக்காது. அது மட்டும் இல்லை, கல்கோரையில் நிறைய பேர் கிரானைட்டை திருடி விற்கிறானுங்க. இந்த திருட ஒழிச்சு அந்த பணம் முறையாக அரசாங்கத்துக்கு சேர்ந்தாக்கா எப்பயோ 10 லட்சம் கடத்தை அடைச்சிருக்கலாம். இன்னைக்கு நிறைய ஃபாரின் கம்பெனி நாங்கள் இத்தனை 1000 கோடி தரோம், இந்த கிரானைட் குவாரியெல்லாம் ஃபாரின் கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டாலே போதும், ஒரு வருஷத்துக்கு 3000 கோடியிலிருந்து 10,000 கோடி வரைக்கும் அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. இதை கொடுத்தா இந்த கல்கோரை திருடெல்லாம் ஒளிஞ்சிடும். ஆனால் இதை தடுத்தது தான் இந்த அரசாங்கம். இதை தடுத்தா இருக்கக்கூடிய அமைச்சருங்கெல்லாம் கல்கோரையில் நல்ல பணத்தையும் லாபத்தையும் பார்க்கலாம், அந்த அரசாங்கத்தையும் அந்த டிஎம்கே கவர்மெண்ட்டும் அந்த லாபத்தை பார்க்கலாம் அப்படின்றது தான் இதை டெண்டருக்கு வெளியே விடலை. டெண்டருக்கு வெளியே விட்டாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய லாபத்தை பார்க்க முடியும். இது நிறைய பேர் தடுத்து நிறுத்தின சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஊழல் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இருந்த ஆட்சியில் இந்த அளவுக்கு ஊழல். ஒரு டெட் பாடி எடுக்கணும், டெட் பாடிக்கு அப்ளிகேஷன் வாங்கினா அதுக்கும் பணம் கொடுக்கணும். ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம ஆனால் ஏழைப்பட்டவங்க போய் அட்மிட் ஆனால் அதுக்கும் ஊசி போடுறதுக்கு காசு கொடுக்கணும், மாத்திரை வாங்குறதுக்கு காசு கொடுக்கணும், பார்க்கறதுக்கு காசு கொடுக்கணும், ஸ்பெஷலாக கவனிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும், ரோடு போடுறதுக்கு காசு கொடுக்கணும், கவர்மெண்ட் இபி எடுத்தாக்கா காசு கொடுக்கணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் எங்கெல்லாம் செயல்படுதோ அங்கே எல்லாமே பணம் கொடுத்தா தான் வேலை நடக்குதுன்னா அப்போ இவங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும், இவங்களுக்கு எதுக்கு பிஎஃப்இஎஸ்ஏ கொடுக்கணும், இவங்களுக்கு எதுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு கொடுக்கணும், இவங்களுக்கு எதுக்கு பென்ஷன் கொடுக்கணும், இவங்களுக்கு எதுக்கு வேலை விட்ட பிறக்கும் வருஷம் அவங்க ஃபேமிலிக்கு பெனிஃபிட்டை கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், கார் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்? இதெல்லாம் மக்கள் பணம் தானே. அப்புறம் எதுக்கு மக்கள்கிட்ட மறுபடியும் கொள்ளை அடிக்கிறாங்க? இவ்வளோலாம் அடித்தோம் 10 லட்சம் கோடி கடத்தில் தான் நிற்கிறத தவிர கடன் அடைஞ்ச பாடு கிடையாது. அப்போ இந்த பணம்லாம் யார் வீட்டுக்கு போகுது? இதை கண்டுபிடிக்கணும். இது ஏன் கண்டுபிடிக்கிறதுல என்ன காரணம்? ஸோ 6வது பாயிண்ட் தான் அந்த கடத்தை பற்றி நான் பேசணும் இல்லைங்களா. ஒட்டுமொத்த கடமும் அடையணும், அதுதான் முக்கியமான சப்ஜெக்ட். 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட்டு, இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏகளை கரெக்டான முறையில் கையாளாமல், கரெக்டான முறையில் ஹேண்டில் பண்ணாமல் அவங்கள கேர்லெஸ்ஸாக விட்டாக்கா எத்தனை பேர் ஊழல் செய்தாங்களோ அந்த ஊழல் லிஸ்ட்டில் இந்த எம்எல்ஏங்களும் வந்துடுவாங்க. இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த எம்எல்ஏ லிஸ்ட்டில் யார் நல்லவன் யார் கெட்டவன் யாருக்குமே தெரியாது. ஆனால் காலப்போகிற போக்கில் ஒட்டுமொத்த கோட்டையும் இப்போ விஜய் பிடிச்சிட்டாரு. இந்த கோட்டையில் ஒரு செங்கல் கல்லாக உருவ ஆரம்பித்தாக்கா தவறு செய்யக்கூடிய நபர்கள் உடனுக்குடனே ரீப்ளேஸ்மெண்ட் எம்எல்ஏ அந்த இடத்துக்கு வந்துட்டாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களை மக்கள் பாராட்டுவாங்க. ஆனால் மக்களோ எதிர்க்கட்சி தலைவரோ இந்த ஊழல் செய்த ஆட்சியாளரை பிடிச்சாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அப்போ டிவிகே கட்சிக்கு தான் கெட்ட பேரை தவிர தப்பு செய்தவனுக்கு கெட்ட பேர் கிடையாது, அவன் வெளியே போயிடுவான். ஸோ கட்சி பேரை காப்பாற்றணும்னா ஊழல் செய்யக்கூடிய நபர்களை உடனுக்குடனே தூக்கி வெளியே போட்டுகிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், இது பார்க்க வேண்டிய ஒன்று. 8வது சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் யார் வரப்போகிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இப்போ டிஎம்கே ஆல்ரெடி உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ 99% இவங்க தான் எதிர்க்கட்சி தலைவராக உட்காருவாங்க. இவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பதில் கொடுக்கணும். நம்ம அந்த இடத்துல சோர்ந்து போயிடக்கூடாது.
தமிழ்நாட்டில் எங்கே ரேப் நடந்தாலும், மர்டர் நடந்தாலும், கொலை நடந்தாலும், இல்லை திருட்டு நடந்தாலும், இல்லை ஊழலாட்சி நடந்தாலும் சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் சரமாரியான கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெறியில் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, குளத்தூர் தொகுதியில் அவங்கள தோக்கடிச்சிருக்கிறீங்க. ஸோ அந்த வெறி அவங்கள விட்டு போகாது. கண்டிப்பாக அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கும் கேட்கக்கூடிய பதிலுக்கும் கரெக்டாக நம்ம ஆன்சர் வச்சுருக்கணும். டிவிக்கு வந்து எம்எல்ஏகள் ஆகட்டும், இல்லை அந்தந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த மினிஸ்டர்கிட்ட கேள்வி கேட்கும் போது தெளிவாக பேசுகிறதுக்கு ரெடியாக நிற்கணும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்த்து தெரிஞ்சுக்குங்க. 9வது பாயிண்ட்டு, வெள்ளை அறிக்கை, டிரான்ஸ்பரன்சி. எங்கள் அரசாங்கம் ஓப்பன் டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கும் அப்படின்னு பிரச்சாரத்தில் சொன்னார். இந்த வெள்ளை அறிக்கை அப்படி என்னன்றதுன்னா, இப்போ இந்த வருஷம் ஒரு பட்ஜெட் போட்டிருக்கிறீங்க. வருஷம் பட்ஜெட் ஆகிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 2026லேருந்து 2027 இந்த பட்ஜெட் காலகட்டத்தில் எத்தனை கோடி பட்ஜெட் செய்யப்பட்டது, அத்தனை கோடி சென்ட்ரல்லேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க, அது எங்கெங்கெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க, அதோட பில்லு, அதோட பேலன்ஸ் ஷீட்டு, அதோட பேங்க் பேலன்ஸு, இது எல்லாத்தையும் ஓப்பனாக டிரான்ஸ்பரன்சியாக மக்களுக்கு வந்து லைவாக காமிக்கணும். அதுக்கு நீங்கள் ரெடியாக நிற்கணும். ஏன்னா ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொன்ன பிறகு ஓப்பன் டிரான்ஸ்பரன்சியாக வந்து இவ்வளோ தான் எங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது, இவ்வளோ பணம் வந்தது, இவ்வளோ பணத்தை நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம், இதுக்கு உண்டான ரிசிப்ட்டு, அங்கீகாரம் செய்யப்பட்ட ரிசிப்டை மக்களுக்கு காமிக்கணும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாவேகா தலைவர். 10வது பாயிண்ட் வந்து இயற்கை இஷ்யூ. இயற்கைன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போது எப்போ மழை அடிக்கும், எப்போ வெயில் அடிக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. போன ஆட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மழை, மரம் விழுந்து, வீடு மேலே விழுந்து, கார் மேலே விழுந்து, வெள்ளம், ஃப்ளட்டு வந்து எல்லாம் போட்டில் போகிறது, போட்டில் வர்றது, தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை, கார்பரேஷன் ஒர்க்கு சரியாக நடக்கலை, ஏரியாக்குள்ளெல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வர்றது, வீடெல்லாம் முழுகிறது, இந்த மாதிரி சம்பவம் டிசாஸ்டர் இஷ்யூலாம் நிறையா நடக்கு. இதை நிறைய ஆறுகளை வந்து இடமே இல்லாமல் அழித்து அதில் ரியல் எஸ்டேட் பண்ணி அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் கட்டி அந்த குளத்தையே வந்து மூடி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவம்லாம் நிறையா நடந்திருக்கு. அடுத்து வரப்போகிற இந்த ஃப்ளட்டு, இந்த வெள்ளமெல்லாம் வரும் இல்லையா, அதை எப்படி கையாள போகிறாங்க, அதை எப்படி வந்து சரி செய்ய போகிறாங்கன்றது இப்போ இருந்தே சரியாக அதை ப்ரோட்டோக்காலில் எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரீம் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வெள்ளம் வந்த பிறகும் எந்த ஒரு வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போகாமல் மக்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுன்றதுன்றது இந்த ஆட்சியில் இவங்க நிரூபிக்கணும். போன ஆட்சியிலலாம் இப்படியெல்லாம் இருந்தது. எங்கள் ஆட்சியில் பாருங்கள், எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் நாங்கள் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம் அப்படின்றத நெஞ்சை தட்டிக்கிட்டு சொல்லக்கூடிய ஆட்சியாக இருக்கணும் இந்த தாவேகா ஆட்சி. இந்த ஒரு இடத்துல மக்கள் வந்து அந்த ஒரு டைமில் விஜய் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட பிரச்சனை, அவங்களோட ப்ராப்ளத்தை தான் பார்ப்பாங்களே தவிர, ஐயோ இவனும் இதே மாதிரி தான் பண்ணுறான், டிஎம்கே என்ன பண்ணானா அதே மாதிரி தான் இவனும் பண்ணுறான், இவனை நம்பி ஓட்டு போட்டால் இவனும் இந்த மாதிரி நம்மளை மோசம் பண்ணுறானே அப்படின்னு வார்த்தையில் விழுந்துடக்கூடாது. பி கேர்ஃபுல். அரசியலில் நானும் ஒரு முதிர்ச்சியாளர் தான் அப்படின்னு இவர் ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா இவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் இவர் சரியாக தான் எடுக்கிறாரு, கரெக்டாக தான் எடுக்கிறாரு. அந்த முடிவை எடுத்துகிட்டு நான் தவறாக எடுத்துட்டேன் மன்னிச்சிக்கிங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அவர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு த டெஸ்டினேஷன் வில் கெட் சேஞ்ச் அப்படின்னு மக்கள் பேசப்படணும். ஸோ இதில் முக்கியமாக திரு விஜய் சிஎம் அவர்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து ஒவ்வொரு முடிவும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன். சென்ட்ரலில் நம்மளோட எம்பிஸை உட்கார வைக்கணும். இதில் எம்எல்ஏங்களை ஸ்டேட் லெவலில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் எம்பிஸ் வந்து சென்ட்ரல் லெவல்ஸ். நம்மளோட பிரச்சனைகளை முறையாக எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்க்கணும், கரெக்டாக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும், கரெக்டாக அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். ஏன்னா எம்பிஸோட வேலை இதுதான். நம்ம ஸ்டேட்டில் என்னென்னலாம் பிரச்சனை நடக்குதோ டைம் டு டைம் வந்து சென்ட்ரலில் வந்து கரெக்டான ரிப்போர்ட்டை கொடுத்து நம்மளுக்கு வேணுன்ற ப்ராப்ளத்தை வந்து சார்ட் அவுட் பண்ணோம், நம்மளுக்கு வேணுன்ற நிதி உதவியை வாங்கி கொடுக்கறது எம்பியோட முக்கியமான வேலையாக இருக்குது. ஸோ இதில் நம்பர் 1 எந்த எம்பியை நம்ம சென்ட்ரலுக்கு அமிச்சா இவங்க கரெக்டாக இங்கிலீஷ் பேசுவாங்க, இவங்க கரெக்டாக ப்ரோட்டோக்கால் தெரியும், கரெக்டாக எம்பியோட பதவியை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற தெரிஞ்ச நபர்களை அங்கே அவங்க உட்கார வச்சாக்கா தாவேகா ஆட்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். 12வது உள்கட்சி இஷ்யூ, மீன்ஸ் இன்டர்னல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னதான் தன்னோட கட்சி சார்ந்த எம்எல்ஏகளை வெளியே ப்ரொடெக்ட் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கே தெரியாமல் நம்ம சேரை இழுப்பாங்க, நம்மளுக்கே தெரியாமல் நம்ம காலை இழுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எம்எல்ஏகளும் உள்ளே இருப்பாங்க இல்லையா, அவங்கள சரியாக பார்த்து முளையிலே கிள்ளி போட்டிங்கன்னா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு 300 தலைவர்கள் உள்ளே இருக்கிறாங்கன்னா
சிஎம் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இவனை பற்றி அவனை போட்டு கொடுக்குறது, அவனை பற்றி இவனை போட்டு கொடுக்குறது, இவன் சரியாக வேலை பண்ணலை, அவன் சரியாக வேலை பண்ணியிருந்தா கூட அவன் சரியாக வேலை பண்ணலைன்னா அந்த இடத்துல ஒரு கழகத்தை உண்டாக்குறது, கூட்டணிக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை உண்டாக்குறது, அதுக்கப்புறம் அவரை தூக்கி வெளியே போட்ட பிறகு நான் தான் கெத்துன்னு காமிச்சிக்கிறது, இந்த மாதிரி நபர்கள்லாம் முளையிலே கிள்ளி போட்டுறணும். 13வது பாயிண்ட்டு நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இங்கே இந்த செய்தி தொடர்பு அப்படின்னு எல்லா கட்சியிலையும் ஒரு ஆள் இருப்பாங்க. இந்த பொது தளத்தில் நிறைய பேர் விமர்சனம் வைப்பாங்க, நிறைய பேர் பிரச்சனைகளை சோஷியல் மீடியாவில் பேசுவாங்க. இதை செய்தி மூலிமா தன்னோட கட்சிக்கு எந்த ஒரு களங்கமும் வராமல் சரியான முறையில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒவ்வொரு வார்த்தைகளும் தெளிவாக பேசக்கூடிய ஒரு நபரை தேர்வு செய்ய வேண்டியது ரொம்ப ஜாகிரதையான ஒரு விஷயம். இந்த இடத்துல செய்தி தொடர்பாளர் யார் அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு சரியான முறையில் ஆளை தேர்வு செய்து உட்கார வச்சாக்கா பெரிய விஷயம். எல்லா கட்சியும் சார்ந்து 2-3 டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆகட்டும் இல்லை டிவி சேனல்ஸ் ஆகட்டும் இருக்குது. இவர் தான் ஜெயிச்சிட்டாரு, இவர் பெரிய ஐகான் ஆச்சா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஜெயிச்சிருக்கலாம், வருங்காலத்தில் இவங்க தொடர்ச்சியாக ஜெயிக்கணும், தொடர்ச்சியாக தன்னோட சாதனைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அதுக்கு தாவேகா டிவி சேனல் ஒன்று கண்டிப்பாக முக்கியமாக தேவை. இந்த இடத்துல இந்த டிவி சேனல் இருந்தாக்கா தன்னோட ப்ரோக்ராம்ஸு எங்கே எது நடந்தாலும் உடனுக்குடனே மக்களுக்கு டைரெக்டாக நீங்கள் வெளிப்படுத்தலாம். இன்னொரு சேனலில் தவறாக காமிச்சாக்கா உங்களோட சேனலில் அதுக்கு நீங்கள் முன்னுக்கு புறம்பாக எதாக இருந்தாலும் நீங்கள் வெளிப்படுத்தலாம், மக்களுக்கு தெளிவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஒரு டிவி சேனல் இருந்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ எல்லாரும் நம்பிக்கை என்னென்னா எங்கள் அண்ணன் ஆட்சியில் என்ன பிரச்சனை நடக்க போகுது, எங்கள் தலைவரெல்லாம் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 60-65 வருஷம் ஆண்ட ஆட்சியே இன்றைக்கி தூக்கி குப்பை தொட்டியில் போட்ட மாதிரி போட்டாங்க டிஎம்கே ஆட்சியை. ஸோ நாளைக்கு சின்ன சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய பெரிய பிரச்சனை இன்றைக்கி தாவேகா சார்ந்து வந்துட்டே இருக்கும். பட் இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனை பெரிய பெரிய லெவலில் பூதகாரமாக வெடிஞ்சிருச்சுன்னா ஆட்சியே தலைகளாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. டிஎம்கேக்கு மாற்று கருத்தா ஆட்சியை ஆளணும். டிஎம்கே சார்ந்து ஆட்சி நடக்கக்கூடாது. டிஎம்கேக்கு மேலே உங்களோட அரசியலை ப்ரூவ் பண்ணும். அதனால தான் மக்கள் இன்றைக்கி உங்களை தேர்வு செய்திருக்கிறாங்க. இது வரைக்கும் டிஎம்கே எதுவும் பண்ணலை எங்களுக்கு சரியா, நீங்களாவது எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. அப்போது உங்களோட சிந்தனை மக்கள் மேலே ஒரு பாயிண்ட்லேயும் டிஎம்கே பேரும் தாவேகா பேரும் மேட்ச் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டெப்பு மேலே தான் இருக்கணும் தாவேகா. அந்த அளவுக்கு தன்னோட அமைச்சர்களாகட்டும் நீங்கள சிஎம் ஆகட்டும் எல்லாருமே செயல்பாட்டோட வேலை செய்யணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இவன் தான் தப்பு பண்ணியிருக்கிறான், இவன் தான் குற்றவாளி, இவன் தான் தவறான பர்சன் அப்படின்னா உடனுக்குடனே அவனை ஆட்சியிலிருந்து தூக்கி வெளியே போடுற கெப்பாசிட்டி சிஎம்க்கு இருக்கணும். இவனை தூக்கி போட்டால் அந்த ஓட்டு போயிடுமா, இந்த ஓட்டு போயிடுமா, இந்த கட்சி கவுந்துருமா, இந்த ஆட்சி போயிடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கட்சி புட்டுக்கிட்டு போயிடும். ஸோ தவறு செய்கிற நபர்கள் சோஷியல் மீடியா மூலிமா டிவி சேனல் மூலிமா லைவாக நிற்க வச்சு அவனை டிஸ்மிஸ் பண்ணணும், இல்லை தூக்கி வெளியே போடணும். அப்போ அடுத்த அமைச்சர்களாகட்டும் அடுத்த எம்எல்ஏக்களாகட்டும் ஒரு பயம் இருக்கும். 18வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஐபியாக இருந்தாலும் எந்த ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் கொஞ்சம் இருக்கக்கூடிய பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாரும் அடுத்த சிஎம் த்ரிஷா தான், அடுத்த சிஎம் சின்னம்மா தான், அவங்க தான் சின்னம்மா அடுத்த ஆட்சியில் அப்படின்னு நிறைய பேர் முன்னுக்கு புறம்பாக பேசுகிறாங்க. எஸ், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பாகவும் இருக்கும். எப்படி திரு ஜெயலலிதா அம்மாவை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு இட்லி சாப்பிட்றாங்க, உப்புமா சாப்பிட்றாங்க, சட்னி சாப்பிட்றாங்கன்னு போட்டு தள்ளினாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்களுக்கும் இந்த ஒரு தருணம் நடக்கக்கூடாது. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தொண்டர்கள் கட்சி சார்ந்த நபர்கள் எந்த அளவுக்கு அவரை பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ அப்போ தான் ஒரு ஆட்சியை கிளீனாக அமைக்க முடியும். விஜய் இளைய தளபதி சிஎம் அவர்களையும் நம்ம காப்பாற்ற முடியும். மக்களோட ஒரு மெயின் ஐக்கானாக இருக்கிறார் அவர். இவரையும் போட்டு தள்ளிட்டாங்கன்னா நாளைக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் அவர் குடும்பத்தை சார்ந்த அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்க, அவங்க பசங்க, அம்மா அப்பா குடும்பம் ஒன்றா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆட்சியில் இன்னும் மேலும் மேலும் நல்ல பேர் எடுப்பார், நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு தனிப்பட்ட நபர் இல்லை, திரு விஜய் அவர்கள் என்ன வேணாலும் யார் கூட வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு. ஸோ பர்சனல் லைஃப்பை சார்ந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருந்தாரோ அது தேவையில்லை. இப்போ ஒரு சிஎம்மாக இருக்கும்போது தன்னோட குடும்ப வாழ்க்கையில் அவர் நேர்மையாக ஒய்ஃபோட பசங்களோட ஹாப்பியாக இருந்தால் தான் இன்னும் இந்த அரசியல்
இன்னும் பெரிய லெவல் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் தான் உண்மையிலே மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் கேவலமாக அசிங்கமாக பேச மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்பிக்கை உங்கள் மேலே வச்சுருக்கிறாங்க இல்லையா, 99% இதை செதறாமல் நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை. இது காப்பாற்றுறது கஷ்டம். பட் இருந்தாலும் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த நம்பிக்கைத்தன்மையை காப்பாற்றிட்டீங்கன்னா அடுத்த எம்ஜிஆர் பேர், திரு ஜெயலலிதா அம்மா பேர், இவங்க பேரில் நீங்கள் லிஸ்ட்டில் வருவீங்க. ஒரு கெத்தாக நீங்கள் ஆட்சியில் ஒரு 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 கிங் மேக்கராக நீங்கள் அந்த சீட்டில் உட்காந்து ஆட்சி ஆளணும் அப்படின்றது என்னோட பிளஸ்ஸிங் அண்ட் என்னோட வேண்டுகோள் அண்ட் ரிக்வெஸ்ட். பொதுமக்களோட வேண்டுகோளும் ரிக்வெஸ்ட்டும் அதுதான். ஸோ இந்த செதஞ்சு கிடக்கிற ஒரு சீட்டும் உள்ளே வந்துடுச்சுன்னா அடுத்த சிஎம் விஜய் அவர்கள் தான். ஸோ இப்போது அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, பட் இதுக்கு மேலே எதனா குற்றங்கள் பெரிய லெவலில் நடந்துச்சுன்னா இதுக்கப்போ ஓட்டு போட்டு விஜயை உட்கார வச்சிங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி வராமல் பார்த்துக்க வேண்டியது திரு விஜயோட லெவலில் வெடிய ஆரம்பிச்சிச்சுன்னா மறுபடியும் இதுக்கு தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை நம்ம அரசியலில் உட்கார வைக்கணும். இந்த சினிமா நடிக்கிறவனையும் கூத்தாடியும் கூட்டு வந்து உட்கார வச்சா இதுதான் நிலைமை அப்படின்னு யாரும் பேசிடக்கூடாது. ஸோ இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய திரு விஜயோட வேலை. மாதிரி இளைய தளபதி விஜய் வின் ஆகிட்டாரு, சிஎம்மாக உட்காந்துட்டாரு. அடுத்தது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சியை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போனோம். ப்ராப்ளமே இல்லாமல் ஆட்சியை நடத்த முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். கண்டிப்பாக ப்ராப்ளம் நடக்கும், எல்லாத்தையும் சந்தித்து தான் ஆகணும், இதை பேலன்ஸ் பண்ணி ஆகணும். பட் அடுத்த குற்றங்கள் நடக்காத வகையில் இவர் சட்டங்கள், கடுமையான தண்டனைகளை இவர் எடுத்துகிட்டு வரணும். புது புது ரூல்ஸை எடுத்துகிட்டு வந்தால் தான் எங்கள் பிரச்சனையை நம்ம சந்திக்க முடியும், பிரச்சனைகள் வராத தடுக்க முடியும் அப்படின்றது என்னோட கருத்து. இளைய தளபதி விஜய் சிஎம்மாக உட்காந்துட்டாரு. ஸோ உங்களோட இப்போ நான் சொன்ன இத்தனை பாயிண்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் எந்தெந்த கட்சியெல்லாம் உள்ளே வராங்க, யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறாங்கன்றதை காத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.